ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா, என்ன கவலை? உன்னுடைய கவலை அத்தனையையும் தீர்த்து உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கத்தானே நான் வந்திருக்கேன். எதுக்காக நீ கவலைப்படணும்? உனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லட்டா? கேட்பியா நான் சொன்னா? இல்லை நான் சொல்லணும் நீ கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவியா? தங்கமே, வாழ்க்கையில் சில விஷயத்த ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி இந்த விஷயத்தையும் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மிக 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 அவசியம். காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் சமீப காலத்தில் நிறைய விதமான கஷ்டம், நிறைய விதமான துன்பம் அப்படிங்கிறது உன் வாழ்க்கையில் வந்துட்டு, அதாவது வெளியே சொல்லிக்க முடியாத அளவுக்கு நிறைய விதமான சில பேர் உன்னுடைய வாழ்க்கையில் எதுக்கு வந்தாங்க, எதுக்கு போனாங்க, எதுக்கு உன்னை கஷ்டப்படுத்தினாங்க, எதுக்கு உன்னை இந்த அளவுக்கு சித்திரவதை செஞ்சாங்க, பேச்சாலையும் இல்லை அவங்க நடவடிக்கையாலையும் ஏன் இந்த அளவுக்கு உன்னை இந்த மாதிரியாக காயப்படுத்தினாங்கன்னு இதுவரைக்கும் உனக்கு தெரியல. நிறைய கஷ்டத்தையோ நிறைய விதமான பாரத்தையோ சந்திச்சிட்ட. நிறைய துக்கங்களும் உன் வாழ்க்கையில் வந்து வந்து போயிட்டு. நீ என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எப்பயுமே சொல்லுவேன். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு சாய். என் கஷ்டத்துக்கும் முடிவு இருக்கணும். என்னை மட்டும் இந்த அளவுக்கு நீ சித்திரவதை செய்யக்கூடாது. நானும் இந்த உலகத்தில் ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு தான் வாழ்கிறேனே தவிர சந்தோஷமாக நான் வாழ்கிறேன் அப்படின்னு நீ என்னைக்கும் நினச்சிடக்கூடாது சாய் அப்படின்னு நீ என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்ப. அம்மா, உன் வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்தணும், கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்த்து அதை ரசிக்கணும், சிரிக்கணும் அப்படிங்கிறது என் எண்ணமும் கிடையாது. என்னுடைய எந்த பொழுதும் அந்த மாதிரியான ஒரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே ஜென்மத்தில் செஞ்ச வினை மட்டும்தான். என்ன சாயி எப்போ பார்த்தாலும் கர்ம வினை கர்ம வினை கர்ம வினை, இந்த கர்ம வினைக்கு ஒரு முடிவு இல்லையா அப்படின்னு நீ கேட்கல. அதுக்கான முடிவோடும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலேயும் சேர்ந்து தான் நான் வந்திருக்கேன். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நிறைய பாரத்தோடு நீ இருக்கலாம். ஆனால் கூடிய விரைவில் இந்த பாரமெல்லாம் மறைஞ்சு போகிற அளவுக்கு சந்தோஷம் அப்படிங்கிற ஒன்று உன் வாழ்க்கையில் வந்து சேரத்தான் போகுது. தொடர்ந்து நிறைய விதமான அழுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான அழுக்கு நீ பார்த்துட்ட. இந்த விஷயம் அழுக்காக இருக்குது, அந்த விஷயம் அழுக்காக இருக்குது அப்படின்னு. அழுக்குன்னு தெரிஞ்சிட்டல, சில பேரோட பழகிறது அழுக்குன்னு தெரிஞ்சிட்டல, அதுக்கு பிறகு எதுக்கு பழகிற? நான் கேட்குறது சரியா தப்பா நீயே சொல்லு. சில பேர் உன் வாழ்க்கையில் இருக்காங்க, தப்பு செய்கிறாங்க, அதனால உன் வாழ்க்கையில் நிறைய மனக்குழப்பம் ஏற்படுதுன்னு தெரியுது. ஆனாலும் அவங்க கூட தான் நீ இன்னுமே இருக்க. கேட்டால் என்னால் அவங்கள விட்டுட்டு போக முடியலைங்க. ஆனால் உன் கூட உன்னை எப்போ பார்த்தாலும் சித்திரவதை செய்கிறாங்க தெரியுமா? அவங்க நினைக்கிறது எப்போ நீ அவங்கள விட்டுட்டு போவங்கிறது மட்டும்தான். பார்த்தியா எவ்வளோ பெரிய ஒத்துமண்ணு? நீ நினைக்கிற அவங்க திருந்திடுவாங்க அப்படின்னு. ஆனால் நான் திருந்தவே மாட்டேன், என்றைக்குமே உன்னை சித்திரவதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன்னு ஒரு சில பேர் உன் கூட இருக்கிறவங்க இருக்காங்க. புரிஞ்சுக்கோ. உனக்கு எவ்வளவுதான் பாடமாக சொன்னாலும் சார் ஆகிய நான் நேரடியாக வந்து சொன்னாலும் உனக்கு எதுவும் தெரிய போகிறதில்லை. கேட்டால் அவங்கெல்லாம் அப்படி கிடையாது, இவங்கெல்லாம் இப்படி கிடையாதுன்னு வாக்குவாதம் செய்வேன். ஆனால் நான் மட்டும் உனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன். உன்னை விட்டு போனவங்களுக்காகவோ இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்காகவோ எதையும் நினச்சி கவலைப்படாது. சந்தோஷம் வரும் நிச்சயமா. நம்ம வாழ்க்கையில நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலை. நமக்கு நம்ம தெய்வம் நல்லது மட்டுமே கொடுக்கும்னு நம்பு. நீ நம்பி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியமும் சிறப்பான ஒரு பாதையா இருக்கும். நம்பிக்கையை வளர்த்துக்கோ. நீ செய்யற விஷயம் முன்னேறுங்கிற நம்பிக்கையை வளர்த்துக்கோ. நீ வழங்குற தெய்வம் உனக்கு நல்ல விஷயத்தை செய்யுங்கிறத வளர்த்துக்கோ. உன் மேல இருக்கிற நம்பிக்கை அதிகப்படுத்திக்கோ. இல்லை எனக்கு எந்த திறமையும் இல்லை, எனக்கு எந்த விஷயமும் நடக்காது சொல்லாது. என்னைக்குமே நேர்மறையா யோசிங்க, எதிர்மறையா யோசிக்காதீங்க. நல்ல விஷயத்தை பற்றியே யோசியுங்க. தேவையில்லாத விஷயத்தை பற்றி துளி கூட நினைச்சு கவலைப்படாதீங்க. இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் எல்லா விஷயத்திலையும்
இந்த சாய் கூட தான் இருக்க போறேன், உங்களுக்கு நல்வழி நடத்த தான் போறேன். இன்னைக்கு நீங்க கவலையோட இருக்கலாம், ஆனா நாளைக்கு இதே முகம் சிரிச்சுக்கிட்டே வந்து சாய் என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருச்சு தெரியுமா, என் வாழ்க்கையில எல்லாம் நடந்துருச்சு தெரியுமான்னு சொல்ற அளவுக்கு என் பிள்ளைய நான் கொண்டு வருவேன். புரிஞ்சுச்சா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த ஒரு செய்தி வரப்போகுது. ஒரு நபர்கிட்ட ஒரு விஷயம் நடத்தி கொடுங்க அப்படின்னு நீ சொல்லி வச்சிருந்த அந்த விஷயம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அழைப்பா வந்து உனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு, உன் வாழ்க்கையில எல்லாமே கிடைக்க போகுது, நீ எதிர்பார்த்த விஷயம் அது எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிட்டு அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி வரும். விடியலிலேயே உனக்கு அற்புதமான செய்தியவே நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு அழுகிறதோ புலம்புறதோ என் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு கேள்வியா யோசிக்கிறதோ எதுவுமே வேண்டாம். நீ உன் குடும்பம் உனக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே திருப்தியா இருக்கும், எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும். நாளுக்கு நாள் உன்னுடைய ஆசைகள் கூடும். எப்படி நம்ம குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீல்ல, உனக்கு தான் தேவைப்படுற பணம் எல்லாமே கிடைக்கும். இனிமே அப்ப என்ன நினைக்கும், நீ நம்ம குடும்பத்துக்கு இந்த விஷயத்தை செய்யணும் அந்த விஷயத்தை செய்யணும்னு எல்லாமே உன் குடும்பத்துக்காக செய்ய ஆரம்பிச்சு உன் குடும்பத்துக்காக நிறைய விஷயம் செஞ்சு உன் வாழ்க்கைக்காக நிறைய விஷயம் செஞ்சு நீ வாழ போற. புரிஞ்சுச்சா? கவலையே வேணாம், கண்ணீர் வேணாம், சந்தோஷம் இருக்கட்டும், நிதானமான ஒரு வாழ்க்கை என்னைக்கும் இருக்கட்டும். இன்னைக்கு நீ எப்படி துன்பப்படும் போது நிதானமா இருக்கியோ அதே மாதிரி இன்பம் வரும்போதும் இதே குணம் இதே மாதிரி நிதானத்தோட வாழ்க்கைய வாழு. நீ வாழ வாழ உன்னுடைய வாழ்க்கையில இன்பம் அப்படிங்கிற ஒண்ணு வருமே தவிர உன் வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற ஒண்ணு கண்டிப்பா வராது. புரிஞ்சுதா? இன்பத்துக்கான அத்தனை விஷயமும் உன் வாழ்க்கையில நடக்கும். என்னைக்கும் இந்த சாய் உன்னை கஷ்டப்படுத்தணும், உன்னை வந்து உன் சிரிச்ச முகத்தை வந்து அழ வைக்கணும் சாயின்னு இல்லம்மா, யாருமே எந்த தெய்வமுமே நினைச்சு பார்க்க மாட்டோம். புரிஞ்சிச்சா? என் வாக்கு என்னைக்கும் படைக்கும், என் வாக்கு என்னைக்கும் உன் வாழ்க்கையில நடக்கும். இந்த வாக்கு இன்னைக்கு நான் சொல்லியிருக்க வாக்கு, இந்த விடியல் வாக்கு உன் வாழ்க்கை எவ்வளவு பெரிய அளவுக்கு விடிய வைக்க போகுது அப்படிங்கறது மட்டும் பொறுத்திருந்து வெடிக்கப்பார். ரொம்ப நேரமெல்லாம் நீ காத்திருக்கணும் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கான அழைப்பு வரும், நல்ல செய்தி உனக்கு வரும். நிம்மதி அப்படிங்கிற ஒண்ணு உன் வாழ்க்கையில நிலையானதா இருக்கும். இன்னைக்கு தோத்துட்டோம் நாளைக்கு ஜெயிக்க மாட்டோமான்னு இன்னைக்கே ஜெயிச்சுக்கணும். நேற்று தோத்துட்ட, அது முடிஞ்சு போச்சு, உன்னுடைய இறந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ நிகழ்காலம், அடுத்தது எதிர்காலம். இதெல்லாம் நீ நல்லா இருப்ப, சந்தோஷமா இருப்ப. ஏதோ ஒரு நபர் சொல்றாங்க அதை நம்புறேன். தெய்வம் உன் தலையில எழுதியிருக்க விதிய சொல்றேன். நிச்சயமா நல்லது உன் காதுக்கு வரும். ஓடி வரியா இல்லையா பாரு என் கோவிலுக்கு. எப்பயும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.